While the Natyam being the pure form of self
வாழ்த்துக்கள் பல. Audience, please give her a thundering applause for the stupendous performance. Thank you, friend, which has made us all fall in love with the beat of classical dance. Poetry of grace, magic of ankle bells, a blend of cosmic tune and divine music. Your expressions were great enough to portray the epic of Krishna's Leela. Now let's welcome Vinod, Lishika, Kavya to shower their classical performance.
I request every one of you to rise for Tamil Thai World. எங்கள் கல்லூரியின் செயலாளர் தர்மராஜன் அவர்களோ ஒரு செயல் வீரர். அதனால்தான் என்னவோ எங்கள் கல்லூரியின் வளாகம் நந்தவனம் போல் பூத்து குலுங்குவது மட்டுமல்ல, அவரின் புன்னகையினார். Yes, true to the words of my friend, our college secretary is known for his spinning man attitude. That's why our college has got a tremendous facelift. With all my heart, I invite our honorable secretary, Thiru C.A.P.K. Dharmarajan, to welcome the gathering. Please, sir. இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வானது டெக்டோ ஃபெஸ்ட் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு விழாவாக ஃபெஸ்டிவல் சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் மாணவர்களுடைய கலைத்திறனை வளர்க்க வேண்டும் மற்றும் அவர்களுக்கு மேடையிலே தங்களை யார் என்று அடையாளம் காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே மாணவ மாணவியர்கள் வெகு சிறப்பாக அவருடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அரிய நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக யார் வர வேண்டும் என்ற ஒரு யோசனை, ஒரு விவாதம் என்றே சொல்லிக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு இந்த மாணவ கலைஞர்களை பாராட்டுவதற்கு ஒரு தகுதியான ஒரு நபர் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றிய போது என்னுடைய மனதிலே குறித்தவர் தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர் கீதா குமாரி அவர்கள். தினத்தந்தி பத்திரிகையிலே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இலவச இணைப்பு ஒன்று வரும். அதிலே தேவதை என்ற தலைப்பிலே இந்த புத்தகம் இருக்கும். ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு அழகான பெண்ணோட படம் வந்து போட்டிருக்கும். அவங்க என்ன சாதனை பண்ணாங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கும். அனுமானமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த வட்டம் பார்க்கும்போது ஒரு காட்சியான ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு பார்க்கணும்னு இவங்களை எதாவது கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏனென்றால் நம்முடைய இந்த சிறப்பு விருந்தினர் அவர்கள் கேரளாவிலே பிறந்தவர்கள். பிறகு மகாபலிபுரத்திலே தன்னுடைய இளமை காலத்தை கல்வி காலத்தை கடந்தவர்கள். படிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு வறுமையில் வாடி படித்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, தமிழ் புலமையிலே வந்தவர்கள். இவருடைய தமிழ் புலமைக்கு ஒரு உச்சகட்டமாக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்ததுதான் ஐநா சபையிலே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐநா சபையிலே அவருடைய குரலை, தமிழ் வழி குரலை உலகிற்கு பரப்பியிருக்கின்றார்கள். அத்தகைய பெருமை சார்ந்த ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இன்று நம்முடைய வந்திருக்கின்றார்கள். அவருடைய பெயர் கீதா. கீதா என்றால் கடவுளின் பாடல் என்று அர்த்தம். கடவுளின் பாடலே இங்கு வந்திருக்கின்றது. மகாபாரதத்திலே நமக்கெல்லாம் தெரியும் கீதா உபதேசம் என்றால் தெரியும். இவருடைய வாழ்க்கையை ஒரு கீதையாக வாழ்ந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு இந்த சிறப்பு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கல்வி பணிக்காகவும் ஏழை மாணவ மாணவியரை உயர்த்துவதற்காகவும் வெகு சிறப்பாக தன்னுடைய பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு தமிழ் ஆட்களும் மாணவ சமுதாயத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்ற இடைவிடாத ஒரு உயர்ந்த எண்ணமும் அவரிடையே இருந்தது. ஆகையால் தான் அவருக்கு ஒரு மத்திய
நாம் இப்போது எல்லாரும் எழுந்திருந்து கரகோஷம் செல்ல வேண்டும். ஏனென்றால் கர்மவீரா சக்கர விருது வாங்கியவர்கள் கர்மவீரா சக்கரம் என்பது சாதாரணமானதல்ல. இது ஒரு உதவிய விருது. உங்களை பற்றி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விருது. அதை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அளவிற்கு கர்மவீரா சக்கர விருது தகுதி வாய்ந்த ஒரு சிறப்பு விருந்தினர் இன்று நம்மிடையே வந்திருக்கின்றார்கள். அதற்காக அவரை நாம் இருகாலம் திருப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஆட்சிக்குழுவுடைய துணைத் தலைவர், ட்ரெஷரர் மற்றும் பிரின்சிபல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர் வந்திருக்கின்றீர்கள். அனைவரையும் நிகழ்ச்சியிலே வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் மாறாத பசுமையான ஒரு நினைவாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your honor of our chief guest, for which I cordially invite our college secretary to present her a shawl. Our college secretary, through CAVK, Dharmarachan sir, is going to honor our secretary. Secretary is now going to honor our chief guest with a shawl. Next, I invite our college treasurer and the vice president to jointly offer her a memento. Our college secretary and vice president is jointly offering a memento to our chief guest. Audience, please give them a big round of applause. Now our chief guest is going to be honored by a garland, for which I invite our college treasurer. Our college treasurer is going to offer a garland to our chief guest. Audience, please give him a big round of applause. Thank you, sir. So please be seated. No great man lives in vain. The history of the world is but the biography of great men. Your presence adds a touch of grace and prestige to this occasion. I invite Ms. Suja Ulagashi of Final Year Biotechnology Engineering Department to introduce the chief guest. Good afternoon to all of you. Ladies and gentlemen, it is my distinct honor and privilege to introduce our esteemed chief guest for today's event, a remarkable individual whose multifaceted achievements spanning academics, literature, and public service are phenomenal. Our guest holds a distinguished doctorate, a testament to her dedication and expertise in her field. Her scholarly contributions have earned her numerous awards, reflecting her commitment for excellence and innovation. She has honored with the Best Teacher Award and the Outstanding Women Educator and Social Activist Award, and she was also recognized as the Best President in Lansdale. As a prolific writer, she has authored 7 published works. Her writings not only enrich our literary world, but also inspires countless individuals who seek knowledge and insight. She has also been invited to multiple TV shows as a guest speaker and has placed niche in multimedia. In addition to her literary accomplishments, she serves as a pivotal member of the JRC Regional Office, where her leadership and vision have significantly impacted the organization's mission and activities. Her dedication to service extends further as she leads a consumer protection organization in Tamil Nadu. Her efforts in this role have been instrumental in advocating for and safeguarding consumer rights, ensuring a fair and just marketplace for all. It's really astonishing that her
reverberated through the hallowed halls of the United Nations. Picture this, a scholar from Tamil Nadu standing before a global audience, weaving our values and aspirations into a powerful narrative that has touched hearts and sparked change worldwide. Her address at the UN was not just a speech, but a moment when our dreams and ideas shared with the world, transforming her into a symbol of global hope and inspiration. Her name means Princess of Song, a perfect reflection of harmonious blend of knowledge, compassion, and leadership. Her remarkable journey is a beacon of inspiration to all of us. Her contributions across various demands exemplify her unwavering commitment to making a positive difference in society. We are truly honored to have her with us today for our TechnoFest August 2024 cultural program. I now cordially invite our chief guest, Dinadharani Devade, Srimati KBC Dr. S. Geeta Kumari to address the gathering. Please, ma'am. Thank you. விருதுநகர் மாவட்டத்துக்கு இதுதான் முதல் முறையாக நான் வரேன். கேரளாவுக்கு போகும்போது ட்ரெயினில் போகும்போது விருதுநகர் ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுட்டு போகும். அது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்காக இங்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத நினைச்சு முதல்ல இந்த காலேஜுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். திக்கற்றோருக்கு தெய்வம் துணை. யாருமா தெய்வம்? நான் நிறைய டீச்சர் நிறைய கேள்வி கேட்பேன். அங்க யாருமே எனக்கு தப்பிச்சு தூங்கலாம் முடியாது. யார் கடவுள்? திக்கற்றோருக்கு தெய்வம் துணை. யார் தெய்வம்? அடடா, அங்க யாராச்சும் பதில் சொல்லலாமே. சரி, இங்கே யாராவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால உங்ககிட்ட கேட்கலாம். திக்கற்றோருக்கு தெய்வம் துணை. யார் அந்த தெய்வம்? சாருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நம்மளுடைய உயர்ந்தவர்கள் எல்லாம் தெய்வம் அப்படின்னு சார் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சார். சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். என்னைக்கு நான் நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிற்கதியா தெருவில் நிற்கும் போது இருக்கரம் கூப்பி வா நாங்க இருக்கோம்னு சொல்லி என்ன வரவேற்கிற தமிழ் மக்களுக்கு என்னோட முதல் வணக்கம். என்னை ஏற்றுக்கிட்ட தமிழ்நாட்டுக்கு என்னோட இரண்டாவது வணக்கம். என்னை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிற தமிழ் மண்ணுக்கு என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னோட வணக்கம் தான். ஏன்னா இன்னைக்கு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னா நிச்சயமா இந்த தமிழ்நாடும் தமிழ் மக்களும் தான். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நான் இப்ப தெய்வம் யாருன்னு கேட்டேன், நீங்க யாருமே சொல்லல. சார் ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னாங்க. இப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு நான் ஒருவேளை சாப்பாடு இல்லாம இப்படி கையேந்தி நிற்கும் போது எனக்கு யாரு ஒருவேளை பசிச்சப்ப சாப்பாடு கொடுத்தாங்களோ அவங்க எனக்கு தெய்வமா தெரிஞ்சாங்க. ரைட்? ஆனா எனக்குள்ள எப்பவுமே நான் கேட்டுக்கிற ஒரு கேள்வி, இந்த கை எப்பவுமே இப்படிதான் இருக்கணுமா? நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? இப்படி வரலாமா? பசிக்கும் போது நம்ம முன்னால நின்று சாப்பாடு கொடுக்கறவங்க தான் நமக்கு தெய்வம். என்னைக்கு பசிச்சவங்களுக்கு நாம திருப்பி சாப்பாடு கொடுக்கறோமா அன்னைக்கு நாம அவங்களுக்கு தெய்வம். சார், எஸ். இந்த ஒரு புரிதல் எனக்கு சின்ன பிள்ளைங்க கிடைச்சது. ஏன்னா அன்னைக்கு கடவுள் யாரையுமே எந்த கடவுளையும் நான் நேரில் பார்த்தது, எந்த கடவுள் நேரடியா வந்து எனக்கு எதுவுமே தரல. ஆனா எனக்கு பசிக்கும் போது சாப்பாடு கொடுத்த அத்தனை பேரும் எனக்கு தெய்வங்களா தெரிஞ்சாங்க. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை தமிழ்ல பேசி இந்த இடத்துல உங்க முன்னாடி நிக்கிறேன்னா என்னோட 2ஆம் கிளாஸ் டீச்சர், அடுத்தது என்னோட 8ஆம் கிளாஸ் வாத்தியார், அடுத்து என்னோட +2 தமிழ் ஆசிரியை. சோ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எனக்கு பேசுறதுக்கும் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்த மேதைகள் இருக்காங்க. அவங்கள மாதிரியே இன்னைக்கு உங்க முன்னால இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த கல்லூரியில இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு
இருந்தீங்கன்னு தெரியல, காலையில உள்ள வரும்போதுல இருந்து எனக்கு அவ்வளவு ஒரு ரம்யமான சூழலை பார்த்துட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சி. நாம எங்க இருக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். நாம யாரா இருக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, என்னவாக இருப்போம்ன்றது தான் முக்கியம். இந்த நேரத்தில் நாம என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டுட்டு நான் சார் எனக்கு என்ன நேரம் சார் ஓகே நான் அதை கேட்டுக்கிறேன். ஏன்னா மைக்க பிடிச்சா எனக்கு டைம் போறதே தெரியாது. அப்புறம் நீங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சுக்குவீங்க. ஓகே, உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். இன்றைக்கு காலையில ஹாஸ்டல்ல இருக்க குழந்தைங்களை விட்டுருங்க, பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும், எத்தனை பேரு இன்னைக்கு காலையில வீட்டுல இருந்து வரும்போது அம்மா நான் போயிட்டு வரேன், நீங்க சாப்பிடல இன்னும் சாப்பிடுங்க அப்படின்னு யாராச்சும் சொல்லிட்டு வந்தீங்களா? அப்பா கிட்ட இல்ல அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தவங்க மட்டும் கை வைக்கணும் பாப்போம். சரி, எவ்வளவு பேர் சூப்பர், எவ்வளவு பேர் இந்த ஆடிட்டோரியத்துல உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு என்னால மிஸ் பண்ண முடியல. பட் தேங்க்யூமா. ஆனா கண்டிப்பா நம்ம கிளம்பும் போது நம்மளோட அம்மாவோ இல்ல அப்பாவோ யாராச்சும் ஒருத்தங்க நம்ம கிட்ட பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சாப்பிடு ஒழுங்கா, இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லிதான் அனுப்புவாங்க இல்லமா? ஆமா தானே சார்? அப்புறம் நான் வரும்போதே கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு சார்ஜ் கூட கடையில கேட்டேன், விருதுநகர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு தெரியல நிஜமாவே. நமக்கு விருதுநகர் சொல்லும் போது நம்ம கருப்பு சூரியன் காமராஜர் ஐயாவோட நினைவு தான் வரும். அடுத்த ரெண்டாவது இப்ப எனக்கு ரொம்ப நேரம் ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. என் கிளாஸ்ல எப்போ போனாலும் எந்த கிளாஸ்க்கு போனாலும் போன உடனே குட்டிஸ் எல்லாரும் எப்படி சொல்றேன் சார், சொல்லிட்டு உடனே என்னோட மொபைல் எப்பவுமே போன் பேசக்கூடாது கிளாஸ்ல, ஆனால் மொபைல் கையோட கொண்டு போவேன் ஒரு விஷயத்துக்கு மட்டும். போன உடனே என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? விருதுநகர் ஞாபகம் செல்லக்கண்ணு. இந்த ஒரு பாடல் வரி வந்ததுக்கு அப்புறம் அந்த விருதுநகர் சொல்லும் போது எல்லா குழந்தைகளுக்கும் விருதுநகர் போது காமராஜர் ஐயாவோட நினைவுக்கும் என்னமோ சின்ன குழந்தைங்க வாயெல்லாம் அந்த பாட்டு அந்த வரிகள் ஒலிக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒரு வகையில குழந்தைங்களுக்கு அந்த விருதுநகர்ன்ற பேரு ஞாபகத்துல இருக்குன்னு. அப்புறம் அங்க இருந்து நான் கிளம்புறதுக்கு முன்னால சொன்னாங்க,
விஷயம் சொன்னாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நான் எழுதின புத்தகங்கள் பத்தியோ இல்ல பெரிய ரைட்டர் இல்ல எழுத்தாளர் கவிஞர் இப்படி கர்மவீர் சக்கரா விருது பத்தி சார் சொன்னாரு. குழந்தைங்களா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் சார். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த போடியத்துக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும். நான் அத்திக்கா மாதிரி திருவண்டா இருக்கேன்னா எங்க போயிருக்குமே நான் தெரியறேன். அவங்களுக்கு தெரியறா தலை மட்டும் தெரியுதுல்ல, ஏன் நீங்க பேசவே மாட்டீங்களா? கிளாஸ்ல சார் வந்து பேசிட்டு இருந்தா சார் கொஞ்சம் இப்படி வந்துடுவேன். நிஜமா எனக்கு ரொம்ப கஷ்டமா தேங்க்யூ சார். பரவாயில்ல. அதாவது இப்ப அதான் நினைச்சேன், எப்பவுமே வந்து போலீஸ்ல எனக்கு ஒரு பெரிய சண்டை நடக்கும். என்னன்னா ரொம்ப குட்டியா இருப்பேன். அங்க போய் நிற்கும் போது என்னை மொத்தமா கழுத்து வரைக்கும் மறைச்சு தலை மட்டும் தெரியும். அது என்ன தெரியுமா, பெரிய ஏதோ ஒரு ட்ரம்முக்கு மேல ஒரு பானையை கவுத்து சமைப்போம் எனக்கு. அந்த மாதிரி அங்க நிற்கும் போது எனக்கு தோணுச்சு, அடடா நம்ம தெரியுமோ இல்லையோ அப்படின்னு. இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன். இந்த என்னோட ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கேரளாவில் பிறந்து ஒரு 3.5 years இருக்கும் போதே அங்கிருந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாருங்க நெருக்கதியா அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு பின்னால மிகப்பெரிய வேதனையும் வலியும் அழுகையும் துக்கமும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கும் என்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி சார் சொன்னாங்க, ஐநாவுல பேசுறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை, அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படிங்கறத நான் பின்னால சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எனக்கு வரும்போது ட்ரெயின்ல இருக்கிறது எல்லாமே நான் எழுதின கதைகள் கூட என்னோட அனுபவங்கள் தான் சார். எதையுமே வந்து இன்னைக்கு சிறுகதைகள் அப்படின்னு இருக்கிற அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கதை நான் புத்தர்கள் அப்படின்ற ஒரு கதை இருக்கும். அந்த ஒரு கதைகள் தவிர மீது எல்லாமே என்னை சுத்தி நடந்த பிரச்சனைகளை கதைகளாக்கியிருக்கேன். எப்ப வந்து உங்களுக்குள்ள எத்தனை எழுத்தாளர்கள் இருப்பீங்க, எத்தனை கவிஞர்கள் இருப்பீங்க, எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் இருப்பீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க தேடி பாருங்க, உங்களுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிற ஒரு சக்தியை கண்டிப்பா நீங்க கண்டுபிடிப்பீங்க. அது எப்ப கண்டுபிடிப்பீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ரைட்? ஆமா. அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப நான் சொன்னேன் இந்த ஒரு சின்ன விஷயம். நான் நேற்று கிளம்பி வரும்போது பாக்குறேன், ட்ரெயின்ல ஏறதுக்கு நைட் ஆயிடுச்சு பரவாயில்ல, ஆனா ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்க அத்தனை கொஞ்சம் ஒரு ½ hour உட்காந்துருப்பேன். ஒவ்வொருத்தரோட கையிலும் இருந்த மொபைல், அப்பா அம்மா குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தையோட கையிலும் மொபைல் இருக்கு, அம்மா கையில இருக்கு, அப்பா கையில இருக்காங்க. யாருமே முகத்தை பார்த்து பேசிக்கல. அவங்க 4 பேரும் அந்த மொபைலோட பேசிட்டு இருக்காங்க. சரி, இது அங்க பார்த்து நான் ரொம்ப வந்து போய் அவங்க மட்டும் அந்த ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே இப்ப நினைக்கிறேன் ஒருத்தரோட மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு, ஆஹா நம்ம வீட்லயும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, நானுமே அப்படிதான். நிச்சயமா அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கிரேட். அடுத்தது விடிய காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு உடனே எந்திரிச்சிட்டு இறங்கணும் இல்லையா, அதுக்காக பார்க்கும்போது அப்படியே எனக்கு மேல இடத்துல பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு கண்டிப்பா ஒரு 13 வயசு இருக்கும் ஒரு பையனுக்கு, அடுத்து ஒரு 10 வயசு இருக்கும் ஒரு பிள்ளைங்க. 2 பேரும் ஆம்பளை பிள்ளைங்க. அம்மா அப்பா நல்லா படிச்சவங்க, பாக்குறதுக்கு அவ்வளவு டீசெண்டா இருக்காங்க, ஃபுல்லா இங்கிலீஷ்லயே அழகா பேசுறாங்க. ஆனா இவ்வளவு விஷயத்துல இருந்தோம் நான் இறங்குறதுக்காக எழுந்து பார்க்கும்போது அந்த 2 குழந்தைங்களும் போன் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பப்ஜி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆடிக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த 2 குழந்தைங்களும் கண்ணாடி போட்டுட்டு இருந்தாங்க, அப்பா அம்மா கண்ணாடி போடல. இது எவ்வளவு பெரிய வருத்தம் தெரியுங்களா? கண்டிப்பா இப்போ உங்க கையில எத்தனை பேர் கையில மொபைல் இருக்குன்னு தெரியல. நீங்க நினைச்சுக்கலாம் அட்வைஸ் வீட்டுக்கு
ஏன்னா அந்த மொபைல்ன்ற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை மொத்தமா தொலைச்சுன்றது அது உங்களுக்குமே தெரியும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமதான் அந்த மொபைல் உங்ககிட்ட இருக்க அந்த மொபைல் இல்லாததான் இத்தனை சான்றோர்கள் இது ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டாங்க சார்? யாருக்கிட்டையுமே அன்னைக்கு மொபைல் கிடையாது. ஈவன் என்கிட்டயும் கிடையாது. இப்பதான் இந்த மொபைல்லாம் வந்தது. சோ இப்போ ஒரு விஷயமும் நம்ம பேச 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 எல்லாத்தோட கடைசியா போய் நிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிள்ளைங்க வந்து எங்க போய் அப்படியே ஒரு தடுமாற்றத்தோட நிக்கிறாங்க அப்படின்னாக்கா, உங்களோட வயசு எந்த வயசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த வயசு? பேச மாட்டீங்களா? இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி சொல்றது அப்படிங்கிறதுதான். ரெண்டாவது சொல்லிட்டு நாம ஏன் மாட்டிக்கணும் அப்படின்னு. இப்ப நான் இருந்து பார்த்தாலே எல்லாரும் தெரியுது. யாராச்சும் ஒரு கூப்பிட்டு கிட்ட வந்து கேட்க போறாங்க. சரி பாருங்க, உங்களுக்கு குழந்தைங்கள உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அப்பா அம்மா கிட்ட என்னைக்கு உட்காந்து 5 நிமிஷம் நீங்க பேசுறீங்களோ நீங்க தான் கிரேட். இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட பேசுற பழக்கமே நம்ம கிட்ட இல்லாம போயிடுச்சு. நம்ம பேசுறதே கிடையாது. ஸ்கூலுக்கு வந்தாக்கா, காலேஜுக்கு வந்தாக்கா, அடுத்தது நம்ம பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க என்ன இருக்காங்க நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வர இடத்துலயும் போனு, போற இடத்துலயும் போனு. நாம என்ன செய்யறோன்றத மறந்து மொத்தமா நம்ம டோட்டலா நம்ம வந்து மாறி போயிடலாம். சோ என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னா, இந்த மொபைல் என்ற ஒரு விஷயத்த அவசியத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கையில எடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு பாருங்க, எல்லா குழந்தைகளும் பெண் பிள்ளைகள் எல்லாம் வெளியே வரும்போது அம்மா அப்பா சொல்லுவாங்க, பார்த்து பத்திரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பார்த்து பத்திரம், தெருவில் கரெக்டா போ, ரோட்ல போகும்போது சும்மா வேடிக்கை பார்க்காத, பையனுக்கு பார்த்து சிரிக்காத, யாராச்சும் போனா வம்புக்கு போட்டு வந்தா நீ பாட்டுக்கு வாயை மூடிக்கிட்டு வந்துரு அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்களுக்கு. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அம்மா எல்லாம் சொல்லி அனுப்புவாங்கன்னு தெரியல. ஆனா சண்டை கிட்ட போடாத, பசங்க கிட்ட பையன்களோட அடிச்சுக்காத, பொட்ட பசங்க கிட்ட எதுவும் வம்புக்கு பண்ணிக்காத, இந்த ஒரு வார்த்தையோட முடிச்சுப்பாங்க. கரெக்டா? கரெக்டா? ஆனா நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இங்க உட்கார்ந்து ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு பெண் பிள்ளைகள் இவ்வளவு பேர் இருக்காங்க. நாங்க எவ்வளவோ இலக்கியம் படிச்சிருக்கோம். வந்து உட்கார்ந்த உடனே ஆண் பிள்ளைகளோட பெண் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் பார்த்த உடனே அழகா நல்ல மரத்தினால் உள்ள உணர்த்தினால் சிறிய உணர்த்தினால் புளியை திரட்டினால் ஒரு தமிழ் பண்ணு ஈஸியா சொல்லிட்டு படிச்சதெல்லாம் முன்னால கொட்டிட்டு நாங்க போயிட்டே இருக்கலாம். அப்படி கிடையாது. இன்னைக்கு இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களோட இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் தாண்டி உங்க காலேஜ்ல சொல்லியிருப்பாங்க ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க, நீங்க கண்டிப்பா எல்லாரும் நீங்க அட்டென்ட் பண்ணணும், நீங்க இருக்கணும் அப்படின்னு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் குழந்தைங்களா இருக்கிற உங்ககிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் பிள்ளைகள் இத்தனை பேர் கொஞ்சம் பேர் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டுங்களா, நீங்க வந்து என்னைக்குமே வெளியே போகும்போது எதிரில் வர எல்லாமே நீங்க பயங்கரமான டயலாக் எல்லாம் சொல்லுவீங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன எல்லாரையும் பார்த்தா கட்டக்கச்சியா நினைச்சு பழகப்பா, அந்த டயலாக் எல்லாம் சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகள் கிட்ட ஒரு ஆண் மகன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ, இல்ல ஒரு பெண் பிள்ளைக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தா அடுத்த நிமிஷம் நாம எப்படி துடிச்சு போய் இறங்குவோம் ஆண் பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த ஒரு விஷயத்துல நாம வந்து கரெக்டா இருக்கணும். ஆண் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே சரியா இருந்தாக்கா பெண் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் கிடைக்கும் நான் நம்புறேன். அப்படிதானமா? ஆமாங்க. எஸ். இங்க பாருங்க, சார் சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் இப்ப ஸ்டார்ட் பண்ணி நான் அதோட வந்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து என்னோட எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் நான் சொல்ற ஒரே விஷயம். சார் சின்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு உங்களையும் திரும்பி பார்த்து எனக்கு பேசணும்னு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டா வந்து கீழே உட்கார்ந்த உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாப்பா அப்படின்னு என் மகன்கிட்ட சொல்றேன். அவன் போற போகுல பக்கத்துல இருந்த ஒரு வாட்டில் தட்டி விட்டு உடைச்சிட்டு போயிட்டான். எனக்கு கோவம் பார்த்துட்டு வளர்ந்துட்டாங்க, தோல் வேற வந்துட்டாங்க, திட்ட முடியுமா அவனு? உடனே அப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு திட்ட முடியல. அதனால அப்படி பேசிக்கிட்டு பாடிக்கிட்டே திரும்பின அவன் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன பாடிருப்பான்?
அப்படி கேட்ச் பண்ணிட்டான். அவனை திருப்பி ஒரு எசப்பாட்டு, எந்த குழந்தையும் நல்ல அவன் பாரு நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவது தீயவராவது மண்ணை வளர்ப்பது. எந்த அம்மா அப்பாவாவது நம்ம கெட்ட பிள்ளையா வளரணும்னு சொல்லுவாங்க சார். அவனை பிள்ளைங்க பொறுத்தவரைக்கும் எசப்பாட்டு, அம்மா பாடுறாங்க திட்டிதான் பாடுறாங்கன்னு கிடையாது. நாம திருப்பி ஒரு பாட்டு பாடுறோம். இது எதுக்காக உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, நீங்க அத்தனை பேருமே அவ்வளவு திறமைசாலிகள். உங்களுக்குள்ள எவ்வளவோ திறமைகள் இருக்கு. நீங்க உங்களோட திறமைகள் அத்தனையும் உங்களோட எதிர்காலத்துக்காக பயன்படுத்துங்க. நீங்க என்ன ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு காணுங்க டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கனவு கண்டுகிட்டே இருக்கணும்ன்றதை தாண்டி அதை நிஜமாக்குற ஒரு பயிற்சியிலே நீங்க இறங்கணும் அப்படின்றது தான். ரைட்? இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சார். இன்னைக்கு இந்த போட்டோவை திருப்பி 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 இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் வரும்போது சார் கிட்ட சொன்னேன், இந்த போட்டோ எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு. குழந்தைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், இதுல எத்தனை பேர் இந்த காலேஜுக்கு அம்மா அப்பா தள்ளி விட்டு இல்ல விருப்பப்பட்டு வந்தீங்கன்னு தெரியாது. என்னோட மகனும் அப்படிதான் இன்ஜினியரிங்க்கு போய் சேரும் போது எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், சென்ட் ஜோசப் காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவனுக்கு அந்த காலேஜுக்கு போனான். ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா ஒண்ணு சொன்னேன் என்னை பார்த்து, நானா கேட்டேன், நீங்க தானே போய் என்ஜினியரிங் படிக்க சொல்லுங்க. இது என்னன்னா, ஏதோ ஒரு சூழல்ல அவங்களால அந்த காலேஜ்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட யார் மேல ஒரு பழிய போடலாங்கிறத தாண்டி என்னடா இது எதுக்காக வந்தோம் அப்படின்ட்டு ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல நிக்குது. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க அம்மா அப்பா சொல்லி கம்பல் பண்ணி இந்த காலேஜ்ல சேர்ந்தீங்களா, நீங்க விருப்பப்பட்டு வந்தீங்களான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு வகையில இந்த காலேஜுக்கு வந்துட்டீங்க. இந்த 4 years நீங்க முடிச்சு போகும்போது இந்த கல்லூரிக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் உங்ககிட்ட இருக்கணும். அந்த அடையாளம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட செயல்பாடுகள், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதா. சோ உங்களோட செயல்பாடுதான் நீ இந்த கல்லூரியில படிச்சதுக்கான ஒரு அடையாளத்தை அங்க கொண்டு வந்து உங்களுக்கு காட்டும். என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குட்டி கதையா அன்னைக்கு நான் ஐநாவுல சொல்லி முடிச்சேங்க சார். ஆனா இந்த குழந்தைகளுக்காக நான் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் சேர்த்துதான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுல எத்தனை பேர், நான் ஒரு 2-3 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, சரியா? இன்றைக்கு சூழல்ல எத்தனை பேர் ஓலை குடிசையில இருக்கீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு தினந்தனை இல்லாம இங்க வரீங்கன்றது எனக்கு தெரியாது. எத்தனை பேரோட குடும்பத்துல அப்பா குடிக்கிறாங்க, அம்மாவுக்கு வேலை இல்ல சொந்தக்காரங்க யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணல, இப்படி எந்த மாதிரி சூழல்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா குழந்தைங்களா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் தினம் என்னோட ஸ்கூலுக்கு போகும்போது காலையில கொண்டு வர சாப்பாடு பழைய சாதம். இன்னைக்கும் என் வீட்டுல எல்லாருக்கும் நானே டிஃபன் செஞ்சு வைப்பேன். காலையில டிஃபனுக்கான சைடிஷ் இருக்கும், மதிய சாப்பாடு கூட்டு பொரியல் எல்லாமே செய்வேன். ஆனா நான் காலையில சாப்பாடு மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன், ஜூஸ் ஏதாவது குடிச்சுப்பேன். ஆனா இருக்கிற பழைய சாதத்தை கண்டிப்பா கொண்டு போவேன். நிறைய இருந்தா காலையிலும் அன்னைக்கு ஜூஸுக்கு பதிலாக சாப்பிடுவேன், மதியத்துக்கும் கொண்டு போவேன். ஏன் சொல்லுங்க? அன்றைக்கு அந்த பழைய சாதத்துல ஒரு பருக்க கூட இல்லாம கஷ்டப்படுங்க சார். இன்றைக்கு அந்த பழைய சாதம் கொண்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. நீங்க யாராவது கேள்வி கேட்டு இப்ப நான் இத்தனை முறை சொல்லிட்டு நீங்க பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச கேள்விதான் நான் கேட்டேன், பதில் சொல்ல முடிய கேள்விதான் கேட்டேன். ஆனா நிறைய பேர் நீங்க நிறைய பேர்ல யாருமே நீங்க வாயை திறக்கல. குழந்தைங்கள ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் அந்த பழைய சாதம் கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், என் கிளாஸ்ல போயிட்டு குழந்தைங்க கேட்டா காலையில சாப்பிட்டீங்களான்னு கேட்டா எல்லா குழந்தையும் தலையாட்டம். என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா இட்லி தோசை பொங்கல் பூரி சாப்பிட்ட குழந்தைலாம் உடனே கையை வைப்போம் சொல்லும். ஆனா பழைய சாதம் சாப்பிட்ட குழந்தைங்க வாயே திறக்க மாட்டாங்க. அது ஏன் அவங்க கேட்க சாப்பிடலையா அப்படின்னு கேட்ட பிறகு அப்படி மெதுவா எந்திரிச்சு தலையை ஆட்டிட்டு சாப்பிட்டேன். ஏன் என்னாச்சு சொல்லு அப்படின்னா, பழைய சாதம் கஞ்சி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன் சார், ஸ்கூலுக்கு கொண்டு போய் நான் பழைய சாதம் சாப்பிடும் போது அந்த பழைய சாதம் தான் உனக்கு உயிர் கொடுக்குற ஒரு சத்து அப்படின்றத அந்த குழந்தைங்களுக்கு புரியணும். நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அது சாப்பிட்டு நாம வளர்றதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல இருக்க சாப்பாடு தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லையாமா? வேற யாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம வாங்கி சாப்பிட முடியாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கண்டிப்பா சாப்பிட
1.5 மாசம் நான் வீட்டில் இருந்தேன். ஆனா அதன் பிறகு என்ன ஒரு சர்ச்சில் ஃபாதர் தான் என்னை படிக்க வச்சாரு. படிக்க வச்சதுக்கு அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் வரைக்கும் படிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆசிரியர் ஆன பிறகு என்னோட வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த அர்த்தம் என்ன என்ன என்னன்னு எனக்கு தேடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, தேடவும் இல்லை. எனக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருச்சு என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கிறது எங்க அப்படின்னு. நான் இருக்கக்கூடிய சூழல்ல தான் எனக்கு அந்த அர்த்தம் இருக்குன்றது எனக்கு தெரியும். நான் இருக்கக்கூடிய சூழல், நான் இருக்கிற இடம், என்ன சுத்தி இருக்க குழந்தைங்க குழந்தைங்களா நீங்க இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க, இவ்வளவு பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க, நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்கன்றத முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க. நாம நல்லா படிக்கிறோம், நல்ல துணிமணி போட்டுக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னாலும் நீங்க வாழுற வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அந்த அர்த்தம் என்னன்னு பாருங்க. எல்லாரும் வீட்டுல சொல்லி தருவாங்க, நான் தனக்கு மிச்சதுதான் தானமும் தர்மமும் அப்படின்னு. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. உண்மை, வாழறதுக்கு காசு வேணும், வாழறதுக்கு வசதி வேணும், அன்னைக்கு எதுவுமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றேன், என்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்குற பழக்கம் என்கிட்ட கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் நைட்டு நான் செங்கல்பட்டுல என்னோட தங்கச்சி வந்து போன் பண்ணி சொல்றா, என் பையன் மண்டல குடிச்சிட்டான், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி அழறா. நான் அடிச்சு குடிச்சுட்டு ஓடுறேன், ஜிஹெச்ல அவளை அட்மிட் பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளை 4 வயசு. ஓடி போயிட்டு பார்த்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாம் கால் பண்ணி குழந்தைய பார்க்க சொன்னேன். எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க பார்த்துட்டு நான் திரும்பி வரும்போது கரெக்டா ரோட கிராஸ் பண்ணேன். அப்போ 80 இருக்கும் ஒரு அம்மா, வயசான அம்மா, கம்பு உடைக்கிட்டு நடந்து போறாங்க ரோட்ல. என்னை பார்த்தது ஓடி வந்து, அம்மா ஒரு 5 ரூபாய் கூட, எனக்கு 10 ரூபாய், அம்மா ஒரு 10 ரூபாய் கூட, டீயே குடிக்கல. எப்போ? ஈவினிங் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அப்ப கேக்குறாங்க, என் கையில ஒண்ணுமே இல்ல, சாவி இருக்கு, என்னோட மொபைல் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்கல. அடுத்த நிமிஷத்துக்கு திரும்பி பார்த்தேன், அந்த கடத்தருவில் ஒரு கடையில இருந்து ஒரு பால்கார் இறங்கி வராரு. ஏன்னா ஒரு பால் அந்த கேன் எல்லாம் வச்சிருந்தாரு. பார்த்தேன், நேரம் ஓடி போயிட்டு, சார் ஒரு 5 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல அவர் என்னை இப்படி பாக்குறாரு. நான் 5 ரூபாய் கேட்ட உடனே அவரு ஒண்ணுமே சொல்லல. மேபி கேட்டது வந்து ஒரு லேடிங்கிறதுனாலயும் என்ன காரணமும் அவர் ஒண்ணுமே சொல்ல, டீசெண்டா இருந்துகிட்டு வந்து பிச்சை எடுக்க வந்துருச்சு பாரு அப்படின்னு மனசு நினைச்சாரோ எனக்கு தெரியாது. ஆனா நான் மொபைல்லாம் வச்சிருந்தேன், கண்டிப்பா அப்படி நினைக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் 10 ரூபாய் எடுத்து தந்தாருங்க சார். ஆனா நான் அவர்கிட்ட கேட்டது 5 ரூபாய். எனக்கு இப்படி பார்த்துட்டு அடுத்து பக்கத்துல இன்னொருத்தர் சைக்கிள் எடுக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு, சார் ஒரு 5 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. அவர்கிட்ட 5 ரூபாய் இருந்துச்சு. அவர் உடனே அதே மாதிரி அவருடைய ஒரு வார்த்தை கூட கேட்கல, பார்த்துட்டு அந்த 5 ரூபாவை கொடுத்தாங்க. இந்த 5 ரூபாவை கொண்டு போய் இந்த 10 ரூபாய் கொடுத்தாரு. அவர்கிட்ட, சார் உங்ககிட்ட நான் 5 ரூபாய் தான் கேட்டேன், இருந்தாங்க மீதி 5 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 10 ரூபாவை எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த பாட்டி அப்படியே ஓடி ஓடி கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஓடி போய் அந்த பாட்டியோட தோலை பிடிச்சிக்கிட்டு, பாட்டி இருந்தாங்க 10 ரூபாய் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த 10 ரூபான்றது வந்து அந்த பாட்டிக்கு ஒரு டீக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யார் யார்கிட்டயோ கேட்டேன், யாருமே தரல, நீ தரலன்னு நினைச்சு கேட்டேன், நீயும் இல்லைன்னு சொல்லிட்டியே. அவங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படி நடந்தாங்க. அந்த வார்த்தை தான் 2 பேர்கிட்ட என்ன பிச்சை எடுக்க வச்சது. ரைட்டா? கரெக்டா? நான் எடுத்து பிச்சை தானே? ஆமாவே இல்லையா? ஆமா, பிச்சை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிச்சை இல்லை. ரோட்ல போன ஒரு அம்மா, அது ஏன் அம்மான்னு நினைச்சேன். ஓடி போயிட்டு அந்த 10 ரூபாவை கொடுத்தேன். குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைன்றது வந்து ஒரு நிமிஷமும் அடுத்தவங்களுக்கு உபயோகமான விஷயமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா, உபயோகமா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைக்கு சுயநலம்ன்ற ஒரு விஷயம் நம்மளோட வந்து தொக்கி நிற்கிறோ, அந்த இடத்துலயே நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம, வாழற வாழ்க்கைக்கும் அர்த்தமே இல்லாத ஒரு பார்வையா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து காமராஜர் ஐயா பிறந்த ஊர்ல நீங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில யாராவது சொல்லிட முடியுமா? அதுவும் தமிழகத்துக்கு இல்ல,
பிடிக்கல. கருமம், அந்த சாரு என்னமா திட்டுறாரு, சம்பந்தமே இல்லாம அந்த சாரு திட்டிக்கிட்டே இருக்காரு. நான் ஒண்ணுமே பண்ணல, அந்த மேம் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. காலேஜ்ல லெக்சரர்ஸ் இருப்பாங்க சார், திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. என்னைக்கு வீட்டுல அப்பா அம்மா உங்களை திட்டுறாங்களோ, என்னைக்கு காலேஜ்லயோ ஸ்கூல்ஸ்லயோ டீச்சர்ஸோ இல்ல காலேஜ்ல இருக்க ப்ரொஃபசர்ஸோ லெக்சரர்ஸோ உங்களை திட்டுறாங்களோ, கண்டிப்பா உங்க மேல அக்கறை இருக்காங்க மட்டும்தான் திட்டுறாங்கன்றதை நீங்க என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டு குழந்தைய யாராவது நம்ம அம்மா இல்ல யாராவது போயிட்டு நீ ஏன் லேட்டா வந்த அப்படின்னு பக்கத்து வீட்டு குழந்தைய கேட்பாங்களா? ஆனா நாம லேட்டா போன முதுகுல நான் சாத்தி ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க, ரைட்? ஏன்னா பக்கத்து வீட்டு குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. நாம போய் கேட்டாலும் அது சரிப்பட்டு வராது. ஆனா நமக்கானது நம்ம அம்மா, நம்மளை கேட்கறது நம்ம அம்மா அப்பா. நம்ம மேல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்க முடியும், நமக்கான நல்லதை சொல்லவும் முடியும், இல்லையா? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க அத்தனை பேர் படிச்சு அடுத்து பிஜி படிக்க போறீங்க, இல்ல பிஜி படிச்சுட்டு இருக்கவங்களும் இருப்பீங்க. அடுத்தது உடனே வேலை செய்யணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அம்மா அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? உன் அத்தைக்காரி இருக்கா பாரு, அவன் முன்னாடி நல்ல பெரிய வேலையில சேர்ந்து நிறைய சம்பாதிச்சு வாழ்ந்து காட்டணும். உன் சித்திக்காரி இருக்கா பாரு, அவங்க முன்னால நீ நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். உன் பெரிய பார்க்கா இருப்பாரு, வசமான ஆளு, அவங்க முன்னாடி அவங்க பசங்க எல்லாம் எப்படி படிச்சு வந்தாங்க, நீ அதே மாதிரி அதை விட மேல படிச்சு வரணும் அப்படின்னு. அன்பு குழந்தைங்களா, உங்க எல்லாருக்கிட்டையும் என் பிள்ளைகிட்ட, என் பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் ஆகிட்ட 6 மாசம் ஆகுதுங்க சார். என்னோட மகளும் மருமகள் இல்ல, அவன் எனக்கு ஒரு மகள், 2 பேரும் இன்னைக்கு ஹைதராபாத்ல இருக்காங்க. எங்க அந்த குழந்தைங்க 2 பேருக்கு, என்னோட மகனும் மருமகளும், அவங்க 2 பேருக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்களும் சரி அடுத்து உங்களுக்கு வரப்போற சந்ததிகளும் சரி, அந்த சந்ததியினர்கிட்ட நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தையை தான் நீங்க சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க, என்னவா வாழ்றீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்க குடும்பம் எப்படி நடத்துறீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இந்த சொசைட்டில இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தோட கட்டாயங்களை எதிர்த்து அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய ஒரு நல்ல மனச்சூழலை ஏற்படுத்திக்கிட்டு நல்ல மனுஷங்களா வாழுங்க அப்படின்னு மட்டும்தான் என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது. அதையே தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். நாம எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போனா நிறைய சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், வசதியா வாழணும் அப்படின்னு. இன்னைக்கு நான் பார்த்ததுல ஒரு சில விஷயங்கள் என்னைக்கு எனக்கு மனசு நெருடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் விலை அதிகமானதுக்கு காரணம் இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்ச பிறகு ரொம்ப சீக்கிரமா கை நிறைய சம்பாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம். டாக்டர் சிவராமன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்வார் அடிக்கடி, நம்மளோட கண்ணு முன்னால, பெற்றவங்களோட கண்ணு முன்னால பிள்ளைகளோ பேர குழந்தைகளோ செத்து போற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். இனி வர சந்ததியினர் அப்படிதான் பெற்றவங்க முன்னால குழந்தைங்க செத்து போறதை நம்ம பார்ப்போம். அன்பு குழந்தைகள், அவங்க கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு மேற்கத்திய நாகரிகம் சொல்லிட்டு எவ்வளவோ விஷயங்கள் நம்மளை சுத்தி வந்துருச்சு. ஆனா அது எல்லாமும் உணவு பழக்க வழக்கங்கள் தான் நம்ம முதல்ல மாத்திக்கிட்டே இருக்கு. அந்த உணவு பழக்க வழக்கங்கள்ன்றது வீட்டுல இருக்கக்கூடிய கஞ்சியோ கூழோ ஏதோ ஒண்ணு அம்மா கொடுக்கறது நம்ம சத்தான உணவா நினைச்சு நம்ம சாப்பிட்டு வளரும் போது 100 வயசு கண்டிப்பா அவங்க நம்மளால வாழ முடியும் அப்படின்றதுக்கு அவங்க தான் ஒரு மிகப்பெரிய சான்றா இருக்காங்க. உங்ககிட்ட நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு என்னோட ஒரு என்ன சொல்றது, ஒரு வேண்டுகோளாக நான் சொல்றேன் சார். இங்க காலேஜ்ல படிக்கிற உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் எத்தனை குழந்தைங்க நல்ல வசதியான வீட்டு குழந்தைங்க வராங்க, எவ்வளவு குழந்தைங்க ஒரு சுமாரான குடும்பத்துல இருந்து வராங்க, இல்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வராங்க அப்படின்றது உங்க ஸ்டாஃப்ஸ்க்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு நான் நேரடியாவே சொல்றேன், இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வந்ததுனால இன்னைக்கு எங்களுக்கு என்னோட நான் ஒரு சில விஷயங்கள் பேப்பர்ல அதை பார்த்துட்டு சார் சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் நான் சொன்ன ஒரு மிகப்பெரிய வலியும் வேதனையும் அழுகையும் துக்கமும் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கான ஒரு சின்ன இதை நான் சொல்லிடுறேன். ரொம்ப 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 அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைச்சது, ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இருக்கேன், சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நல்ல செல்வத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அடி எனக்கு. என்னோட மூத்த மகனை 13 வயசுல பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டான்.
குழந்தைங்க அவங்க கிட்ட சொல்ற ஒரு விஷயம் அடுத்த நிமிஷம்ன்றது நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. இப்ப நின்றுட்டு நான் பேசிட்டு இருக்கேன்னா இதுதான் நிஜம், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா இதுதான் நிஜம். அடுத்த நிமிஷம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. அந்த நிமிஷம் என்னவாக இருக்கணும் அப்படின்றத நீங்க யோசிங்க. அடுத்து இன்னைக்கு அங்க போய் நின்று திருப்பி இங்க வந்து இந்த பொழுதுக்கு பின்னால நின்று பேசினேன். படியில அழகா ஏறி வந்தேன். இதுல எத்தனை பேர் இன்னைக்கு படி ஏற முடியாம கையோ இல்ல காலோ வலிக்க கையிட்டு கால் வலிக்குது? எத்தனை பேர் கால் வலிக்குது இருக்கீங்களா? படி ஏற முடியல, 2-3 முறை ஏற முடியல அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? அடடா, கண்டிப்பா இருக்கீங்க சார். எங்க சார்? ரொம்ப சந்தோஷம். அப்படி எதுவும் இல்லைங்க சார், கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நிச்சயமா நீங்க சின்ன பிள்ளைங்க தான், உங்களால ஏற முடியும். ஏன்னா முடியுன்றதுனாலதான் இவ்வளவு அழகா நீங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா? குழந்தைங்களா உங்களுக்கு தெரியாது, என் உடம்புல 5 ஆபரேஷன், கழுத்துல 16 தையல், இடுப்புல இருந்து எலும்பெடுத்து காலில் வச்சிருக்காங்க, இடுப்புல இருந்து எலும்பெடுத்து கழுத்துல வச்சிருக்காங்க, வயிற்றுல ஒரு ஆபரேஷன், காலில் 2 ஆபரேஷன், பிரிட்ஜில் இருந்து தலை குப்புற காலோட கீழே விழுந்துட்டேன் 32 அடி உயரத்துல இருந்து. ஆனா நான் இன்னைக்கு ரொம்ப அழகா நடந்து ஏறி வந்தேன். என்னால வெயிட் மட்டும் தூக்க முடியாது, மற்றபடி நான் ரொம்ப அழகா எல்லாமே செய்வேன். இங்க பரதநாட்டியம் ஆடும்போது எனக்கும் கையை கால ஆடிச்சு. ஏன்னா நானும் பரதநாட்டிய கிளாஸ் எடுத்துட்டு இருந்த ஆளு. ஆனா இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்னால ஆட முடியல. ஆனாலும் என் குழந்தைங்களுக்கு இன்னைக்கும் நான் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்கூல்ல. என்னாலதான் வந்து தொடர்ந்து ஒரு பாட்டுக்கு ஆட முடியாதே தவிர என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு 40 நாள் கேரளால ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு கிளம்பும் போது 3 டாக்டர்ஸ் சுத்தி உட்காந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. காரை பார்த்தா பயமா இருக்கான்னு கேட்டாங்க. கேட்பாங்க இல்லைங்க சார், ஏன்னா ஆக்சிடென்ட், அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட், கோமால இருந்தேன், ஆக்சிடென்ட் ஆனது தெரியாது. 40 நாள் அட்மிட் ஆயிட்டு நான் வெளியே வரும்போது எனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்ப டாக்டர்ஸ் கேட்குறாங்க, காரை பார்த்தா பயமா இருக்கா? நான் உடனே சொன்னேன், இல்லையே நான் முந்தானே தானே கார் ஓடுனேன். எப்படி முடியும்? ஹாஸ்பிட்டல்ல இருக்க நானே டாக்டர்ஸ் நினைச்சிட்டாங்க ஆக்சிடென்ட் ஆனதுல மன ரீதியா நான் ஏதோ அஃபெக்ட் ஆயிட்டேன், அதனாலதான் முந்தானத்து நான் ஓடுனேன்னு சொன்னேன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. நிஜமாவே நான் கார் ஓடுனேன். அவங்க ஏன்னு எப்படின்னு கேட்டாங்க. எங்க சித்தப்பா என்னை பார்க்க வந்தாரு. நான் வந்து அப்போ அவர் வழியில காரை விட்டுட்டு கடைக்கு போயிருந்தாரு. ஹாஸ்பிட்டல் ஹார்ன் வேன் வந்தது. அப்போ வந்து ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அந்த காரை எடுத்து, சாவி இருந்தது, நான் அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு தூரத்துல சுத்தி போய் பார்க்கிங்ல விட்டுட்டு நடுவில் இருக்க அந்த கேட் வழியா உள்ள வந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். 3 பேரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க சார். ஏன்னா இப்படி ஒரு ஆக்சிடென்ட், இவ்வளவு பெரிய ஒரு விபத்துக்குள்ளானவங்க அதுல பயந்து போய் உடனே போய் சுருண்டு வீட்டுக்குள்ள இருந்துருவாங்களோட ஒரு பயம் டாக்டர்ஸ்க்கே இருக்கு. ஆனா நான் வீட்டு வந்தேன், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் கை இல்லாம கால் இல்லாம என் உயிரே இல்லாம போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எப்ப நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறோமோ நம்ம வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும். இன்னைக்கு எங்க அந்த மகனை வந்து இழந்ததுனால அவன் பேர்ல வந்து ஒரு ட்ரஸ்ட் தொடங்கி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம். செங்கல்பட்டு சரௌண்டிங்ஸ்ல இருக்க 56 இருள பழங்குடி கிராமங்களை வந்து நாங்க தத்தெடுத்திருக்கோம். ஆயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்க வச்சதுல இந்த மாசம் வந்து ஒரு குழந்தை, இப்ப இந்த வருஷத்துல ஒரு குழந்தை பிஜி படிக்கிறதுக்கு கலிபோர்னியா போறாங்க. அவங்க வீட்டுல முதல் வாரிசு அவதான். 3 பெண் பிள்ளைகள் 6ஆம் கிளாஸ்ல படிக்க வழி இல்லாம எங்க ஸ்கூலுக்கு வந்தா அந்த பிள்ளைங்க 6ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்க வச்சேன். இதை விட ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த குழந்தை 1ஆம் கிளாஸ்ல இருந்து தமிழ் மீடியம் படிச்ச குழந்தை 10ஆம் வகுப்பு வரும்போதுதான் எங்க ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. அப்ப நான் சொல்றேன், போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் படிமா அப்படின்னு. இல்லாம அம்மானு தான் கூப்பிடுவா என்ன. இல்லாமா என்னால முடியாது, மார்க் எடுக்க முடியாது இல்லையா, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. என்ன நீ நம்புறியா இல்லையான்னு கேட்டேன். நம்புறேன் மரியாதையா போ அப்படின்னு. அவ போய் படிச்சா 10th 440 மார்க்.
இங்கிலீஷ் மீடியம் படிச்சு 440 மார்க் எடுத்தா. அந்த குழந்தை +2 முடிச்சு இன்ஜினியரிங்ல அக்ரி படிச்சாங்க சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கலிபோர்னியா படிக்கிறதுக்கு கலிபோர்னியா போறா பிஜி படிக்கிறதுக்கு. அன்பு குழந்தைகளா, உங்ககிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இங்க எத்தனை பேர் என்ன சூழல்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கிடைச்ச அந்த கல்வியை நான் திரும்ப 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 இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றோம். நான் இப்பவும் படிச்சுட்டு இருக்கேன், இந்த வருஷமும் படிச்சுட்டு இருக்கேன் சார். எனக்கு இது தீராத ஒரு தாக்கமா போச்சு. ஏன் அப்படின்னா 7ஆம் கிளாஸ்ல நான் டிராப் அவுட் இல்லையா, அதனால படிக்கணும், எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்ன்ற ஒரு வேலை எனக்குள்ள வந்துருச்சு. அதனால இந்த வருஷமும் நான் படிக்கிறேன். எம்எஸ்சி சைக்காலஜி போட்டிருக்கேன். இப்போ இந்த வருஷம் பிஹெச்டி தான் முடிஞ்சிருச்சு, ஆனா திரும்பவும் எம்எஸ்சி சைக்காலஜி போட்டிருக்கேன். ஏன்னா பிஏ சைக்காலஜி படிச்சேன், அதுக்கப்புறம் எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கணும்னு ஒரு ஆசை. நான் இந்த வருஷமும் படிக்கிறேன். அன்பு குழந்தைகளா, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுது, நீங்க எல்லாரும் எந்தெந்த சூழல்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. யூஜி படிக்கிறீங்கன்னா படிச்சு முடிச்ச பிறகு பிஜி படிக்க வழி இல்ல, வசதி இல்ல, சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க, இல்ல பேரண்ட் இல்ல, 2 பேர் இருந்து என்னால படிக்க வைக்க எங்க வீட்டுல முடியல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களை அணுகுங்க. நிச்சயம் உங்களை படிக்க வைக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுல யாரா இருந்தாலும் சரி. அடுத்த இன்னொரு விஷயம், நான் பிஜி முடிக்க போறேன், அடுத்து நான் வேலைக்கு போகணும், என்னோட குடும்ப சூழல் இப்படி இருக்கு, நான் ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட பிரதர் இங்க வந்திருக்காங்க, அவரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நிச்சயமா உங்களுக்கான வேலை வாய்ப்பை தேடி தர வேண்டியது எங்களோட கடமை. நாங்க படிக்க வைக்கிற அத்தனை குழந்தைகளையும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து நாங்க தத்தெடுத்த குழந்தைகளும் இருக்காங்க சார். அந்த குழந்தைகளையும் நாங்க படிக்க வச்சு நீங்க காலேஜ் போற அளவுக்கு வந்துட்டாங்க. நடுவுல 8th 9th அப்படி வந்த குழந்தைகளையும் படிக்க வச்சு காலேஜ் முடிச்சு வேலையும் நாங்க வாங்கி கொடுத்துதான் அனுப்புறோம். இன்னைக்கு பெண்கள் எவ்வளோ பேர் கணவரை இழந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த பெண்கள் எல்லாம் எங்களை யாரெல்லாம் கான்டாக்ட் பண்றாங்களோ அந்த பெண்களுக்கு எல்லாம் அரசு பணியை நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், அன்னைக்கு எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சாங்க, சித்தாள் வேலை செஞ்சாங்க, ஒரு வீட்டுல துணி துவைச்சு கொடுக்கறதுக்காக போனாங்க. பால்வாடியில ஆயா வேலை செஞ்சாங்க. ஆனா எங்க அம்மா 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல. இதை அவங்க பொண்ணு கீதா குமாரி ஆகிய நான் பிஏ தமிழ், பிஎஸ்சி மேத்ஸ், பிஏ சைக்காலஜி, பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ தமிழ், எம்ஏ சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்காம், எம்ஏ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எம்பில், 2 PhD. எங்க அம்மா இந்த தமிழ்நாட்டுக்கு வரும்போது எந்த சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு எங்க அம்மா கேட்டாங்களா, என் பொண்ணுக்கு ஒரு ஃப்ராக்கும் எனக்கு ஒரு புடவையும் கொடு, எனக்கு கட்டிக்கிட்டு போறதுக்கு புடவை இல்லை. தமிழ்நாட்டுல எல்லாரும் புடவை தான் கட்டுவாங்களாம், நம்மள மாதிரி லுங்கி கட்டி மேல துண்டு போட்டுக்க மாட்டாங்க, போட்டுப்பாங்க, அது கிடையாது. அதனால எனக்கு ஒரு புடவையும் என் பொண்ணுக்கு ஒரு ஃப்ராக்கும் கூட கேட்டாங்களாம். ஆனா எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க மண்ணு
மன்னிச்சுக்கோங்க அக்கா, எங்க வீட்டுல திட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க கூப்பிட்டு எங்க அம்மாவுக்கு ஒரு புடவையும் எனக்கு 2 ஃப்ராக்கும் கொடுத்துதான் இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்து சேர்த்தோம். இன்னைக்கு எங்க அம்மாவை ராணி மாதிரி பார்த்துட்டாங்க சார். எங்க அம்மாவுக்கு ஒரு தனி பீரோவே நான் கொடுத்துருக்கேன். எங்க அம்மாவுக்கு ஒரு 200 புடவைகளுக்கு மேல எங்க அம்மாவோட பீரோல இருக்கு. எங்க அம்மா கிட்ட ஒரு 50 பிளவுஸ்க்கு மேல இருக்கு. எனக்கு எந்த மேடையிலையும் நான் சொல்ல தயங்காத ஒரு விஷயம், பெண்கள் எல்லாம் சேலை கட்டுறதா இருந்தா உள்ள ஒரு பாவாடையோட கட்டிட்டு தான் சேலை கட்ட முடியும், பெண் பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா எங்க அம்மா கிட்ட அது இல்லையா. எங்க அம்மா தலை தோற்ற துண்டு இருக்குல்ல, அந்த துண்டு எடுத்து கட்டிக்கிட்டு அது மேல அந்த கிழிச்ச புடவை கட்டிக்கிட்டேன்னு என்கிட்ட அழுதுகிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட 50 பாவாடைக்கு மேல கொடுத்திருக்கு. அத்தனையும் பார்த்து 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 எங்க அம்மா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு பிளவுஸ் எடுத்து கொடுமான்னு சொன்னா 5 பிளவுஸ் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். பிளவுஸ் துணி நான் எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். எங்க அம்மாவை ஒண்ணுமே பார்த்துக்காத எங்களை நடுத்தருவுல விட்டாரு என்னோட தந்தை. ஆனா எங்க அப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? எங்க அப்பா அன்னைக்கு எங்களை நடுத்தருவுல விட்டதுனாலதான் இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்து இன்னைக்கு கீதா குமாரியா நான் பேசிட்டு இருக்கேன். அதனால இங்க வரதுக்கு காரணமா இருக்கு எங்க அப்பா நேசிக்கிறேன். எங்க அப்பா எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்ததை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு நடந்ததை அத்தனையும் நான் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டேன். சின்ன பிள்ளையில அழுதுப்பேன், ஆனா அதுக்கப்புறம் நான் அழல. இன்றைக்கு அம்மாவை பத்தி பேசும்போது நான் கலங்கிட்டேன். மற்ற எதுக்குமே நான் கலங்கவே மாட்டேன். ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் நான் சொல்ற எல்லாருக்குமே உணர்வுகள் ஒண்ணுதான். அப்படிதானப்பா? கண்டிப்பா அடிக்க எல்லாருக்கும் வரும், பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி போய் நிக்கிற மாதிரி ஒரு இடத்துல நாம தான் கிரேட். நம்ம முன்னாடி எல்லாமே வரும், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். புற குடும்பங்களை பற்றி நம்ம என்னைக்குமே யோசிக்கவே கூடாது. நாம செய்கிற ஒவ்வொன்றத்தையும் வாழ்றதுக்கு 4 பேர் இருந்தா தூண்டுறதுக்கு 40 பேர் இருப்பாங்க. அந்த 40 பேர் பெருசா 4 பேர் பெருசா? சொல்லுங்க, நீங்கதான் சொன்னோம். 40 பேர் பெருசா 4 பேர் பெருசா? பெருசு 40 தான். ஆனா போற்றும் 4 பேர் தான் நமக்கு முக்கியம். அந்த 4 பேர் போதும் நம்ம வாழ்க்கையில உயர்ந்து வர்றதுக்கு. உங்களுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நாம எப்படி ஜெயிக்கணும்ன்றத மட்டும் நீங்க யோசிங்க. உங்களுக்காக எவ்வளவோ விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை நீங்க மறந்துடாதீங்க. நல்ல மாணவ செல்வங்களா நீங்க வரணுங்கிறத தாண்டி நல்ல மனுஷங்களா நீங்க வரணும் அப்படின்னாக்க அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். எந்த இடத்துல உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க பாசிட்டிவா மாத்தி 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 உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடியும் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா போதும். நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு எப்படி போய் சேருதுன்னு பாருங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு, உங்களுக்கு கிடைச்ச கல்வி. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு ப்ராமிஸ் தான் கேட்க போறேன். ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? வேண்டாடா சாமி, இவங்க என்னத்தை கேட்டு வைக்க போறாங்கன்னு தெரியல. தலையை மட்டும் ஆட்டிடக்கூடாது. என் தலை நேரம் உட்காரு, தலையை மட்டும் ஆட்டிடாத. புரியுது புரியுது, மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. குழந்தைங்களா, நீங்க எல்லாருமே வீட்டுல அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்களோ இந்த மாதிரி யாராவது உங்களை படிக்க வைக்கிறாங்களோ எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா படிக்க வைக்கிறாங்க, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அது நிஜம்தானே? ஆமா தானமா? படிச்ச நாம யாரோ ஒருத்தருக்கு நமக்கு பின்னால ஏதோ ஒரு குழந்தைக்கு நம்மளான கல்வியை நான் கொடுப்பேன், எனக்கு கிடைச்ச கல்விய யாரோ ஒரு குழந்தைக்கு ஒரு 300 ரூபாய் ஃபீஸ், ஒரு 500 ரூபாய் ஃபீஸ், நீ படிச்சு முடிச்ச பிறகு உனக்கு சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்துல வரக்கூடிய அந்த சம்பாத்தியத்துல ஒரு 500 ரூபாய் ஃபீஸ் படிப்புக்கு யார் கேட்கிறாங்களோ அன்னைக்கு நீங்க அந்த உதவியை செஞ்சீங்கன்னா
நிராகரிக்கப்படுபவர்கள் எல்லோரும் அதே இடத்தில் தேங்கி போவதில்லை. என்றேனும் ஒரு நாள் மேல வருவாங்க. அதுக்கு உதாரணம் நான் தான். ரைட்? நினைக்கிறேன் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஐநால பேசுறதை பத்தி சார் சொன்னாங்க இல்லையா? என்னோட Facebook ஐடி மல்லை தமிழச்சி. என்னோட 2002 என்னோட முதல் புத்தகம் வெறும் தமிழச்சின்னு போட்டு வெளியிட்டோம். ஆனா 2003 தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து எச்சோட்டு பெண் அப்படின்ற ஒரு புத்தகம் தமிழச்சி போட்டு அவங்களும் வெளியிட்டாங்க. அதனால அடுத்த முறை அடுத்த புத்தகத்துல நான் மாமல்லபுரத்துல இருந்ததுனால மல்லை தமிழச்சி நான் மாத்திக்கிட்டேன். அவங்க வந்து அம்மா பேர் சேர்த்து தமிழச்சி தங்கபாண்டியன்னு அவங்க மாத்திக்கிட்டாங்க. இந்த மல்லை தமிழச்சி இன்னைக்கு நான் சொல்ற குழந்தைங்க அவங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் இன்னைக்கு ஐநா போயிருக்கேன் ஐநாக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கால்ஸ் வந்துருக்கு சார். 2-3 காலேஜ்ல கூப்பிட்டாங்க. 2-3 ஒரு 5-6 காலேஜ்ல கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். காமராஜர் அப்படின்ற ஒரு பேரு என்னை இருந்தது. சார் பேசுற ஒரு 4 வார்த்தை என்னை இருந்தது. சார் வந்து அந்த புத்தகத்தை படிச்சம்மா நீங்க தான் எங்க காலேஜுக்கு வரணும் பேசணும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக உங்க கல்லூரிக்கு நான் ஐநாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கல்லூரியில இந்த கல்லூரி தான் முதல்ல வந்திருக்கீங்க சார். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு வரும்போது சொன்னேன் நிறைய கல்லூரிகளுக்கு போய் பேசுறது உண்டு. ஆனா இந்த கல்லூரிக்கு வந்ததுக்கு உள்ள நுழையும் போதே ஒரு ரம்மியமான சூழல் என்னை ஈர்த்துக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பு குழந்தைகளா நீங்க அத்தனை பேரும் கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு கல்லூரியில படிக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் கிடைச்சு இன்னைக்கு இந்த ஆடிட்டோரியத்தில் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் கிரேட். ரைட்? கடைசியா நான் முடிக்கிறதுக்குள்ள ஒண்ணு சொல்றேன். ஐநாவுக்கு போனதை பத்தி நான் திரும்ப திரும்ப அங்கதான் வந்து நிக்கிறேன். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. எப்படி யாருமே ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு Facebook ஐடி இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் செய்யக்கூடிய அத்தனை சேவைகளும் சேவைகளை தாண்டி மனப்பூர்வமா நான் ஒரு தேடி தேடி போய் செய்யற விஷயங்கள் அத்தனையும் என்னோட மல்லை தமிழச்சின்ற Facebook ஐடியில நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதை பார்த்துட்டு தான் புத்தர் வழி பன்னாட்டு பேரவை புத்தாஸ் லைட் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் அசோசியேஷன் அணுகி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேம்மா நாங்க வரோம் நீ என்ன பண்ற நாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இருளர் குடியிருப்பு பகுதிக்கு அவங்களும் வந்து விசிட் பண்ணாங்க. பார்த்துட்டு அத்தனை பேரும் அழுதுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேணதுல ஒரு சில விஷயங்கள் பண்ண சொன்னாங்க. அவங்களோட ஹெல்ப்பும் சேர்த்து நான் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். நான் தனி மனுஷியா செய்யறதை விட அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது இன்னும் என்னால நிறைய செய்ய முடிச்சது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நான் பண்ற பெண்களோட மேம்பாடு குறித்து கல்வியை குறித்து மேம்பாடு குறித்து பேசுறதுக்காக புத்தாஸ் லைட் இன்டர்நேஷனல் அசோசியேஷன்ல இருந்து எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அந்த ஐநாவில் நான் பேசுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அன்று அங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. இங்கிலீஷ்ல தான் பேசுறேன். எனக்கு வேற வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் இங்கிலீஷ் தான் தெரியும். ஆனா அதையும் தாண்டி என்னுடைய தாய்நாட்டையும் தாய் மண்ணையும் மறக்க கூடாது நான் அதை பதிவு பண்ணணும்ன்றதுக்காக கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்ற ஒரு குரலை சொல்லிதான் நான் என்னோட உரையே அங்க தொடங்குறேன். அவங்களுக்கு புரியல, அதுக்கு விளக்கத்தை நான் ஆங்கிலத்தில் சொல்லி முடிக்கும் போது அந்த தமிழை நன்றி சொல்லி நான் முடிக்கும் போது அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. அன்பு குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், யார் யாரெல்லாம் வந்து படிப்பையும் தாண்டி இன்னைக்கு இந்த சமூகத்துல நான் ஒரு அங்கமா மாறணும், சமூகத்தோட நான் இணைந்து வாழணும், சமூகத்துல நான் இருப்பதற்கான அடையாளத்தை நான் கொடுக்க வேண்டும் என யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ எங்களோட கைகோர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். கண்டிப்பா எங்களோட இணைச்சிங்கன்னா முதல்ல படிக்க தான் சொல்றேன். படிச்சு முடிச்சுட்டேன்னு சொன்னா விடவே மாட்டேன். படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட படிப்பு தான் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தணும். ஓகேங்களா? அதோட கூட நான் என் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரத்தை உங்களுக்கும் சொல்லி கேளுங்கள். முதல்ல வாழ்க்கையில எல்லோருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா? விடாமுயற்சி வேண்டும். விடாமுயற்சி இருந்தா போதுமா?
கண்டிப்பா எல்லாரும் மேல வந்துருவீங்க. தேங்க்யூ. உங்கள் நிஜ வாழ்க்கையின் அனுபவங்களை உணர்ச்சி பூர்வமாக எளிய தமிழில் எடுத்துரைத்து எங்கள் மாணவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக ஊக்குவித்த உங்களுக்கும் உங்களை ஆராய்ச்சிய உங்கள் தாயாருக்கும் எங்கள் கல்லூரி சார்பாக வணக்கங்களும் நன்றிகளும் பல. Thank you, ma'am, for the fantabulous speech. Our KCET Managing Board always manages to motivate the student community by offering prizes as a token of love, appreciation, and gratitude for acknowledging the students' perseverance, hard work, and efforts they have put to achieve their goals. I cordially invite our chief guest, Srimati Dr. Geeta Kumari, to give away the prizes to the participants of TechFest 2024. Our college cultural coordinator, Dr. S. Gulanis, will present the prize winners list. Students, KCET has shaped our students to make wonders in all fields of academics as well as other extracurricular activities. It's my privilege to invite the chief guest to give away the prizes. Let me invite the winners. The winner for Tamil Creative Writing. Third prize is backed by P. Pavitra of 3rd year CSE. Second prize is backed by M. Shruti of 3rd year CSE. First prize is backed by D. Narmada of 1st year CSE. Winners for English Creative Writing. Third prize is backed by George Bush Thomas of 3rd year CSE. Second prize is backed by Sumi Nandini M of 3rd year ARPS. First prize is backed by P. Amya Shri of 3rd year CSE. Winners for drawing competition. Third prize is backed by Manasa Devi A of 2nd year ABS. Second prize is backed by S. Jayaprabha of 3rd year CSE. And first prize is backed by Afrin Taifa of 3rd year IT. So prize winners for Just a Minute Tamil. Third prize is backed by Adishwaran C of 3rd year ECE and S. Divya of 3rd year CSE. Yes, Divya of 3rd year CSE. Second prize is backed by D. Narmada of 2nd year CSE. First prize is backed by M. Kasturi of 3rd year CSE. Prize winners for Just a Minute English. Third prize is backed by Tasneem Patira of 2nd year CSE. Second prize is backed by A. Shweta of 3rd year ECE. First prize is backed by R. Aditi of 2nd year CSE. Winners for Melody competition. Third prize is backed by Shruti M and Divya Darshini M of 3rd year CSE. Third prize P. Pavitra M. J. of 3rd year CSE.
K. Agalya and M. Divyadarshini of second year ADS. First prize is backed by R. Akshaya and Divya Lakshmi of second year ADS. Is backed by P. Gopinath of third year ECE. Prize winners for elocution. Third prize is backed by Godwin Sandraj of second year CSC. Second prize for elocution, R. Aditi of second year CSC. First prize is backed by R. Shivashri of second year IT. Photography. Third prize is backed by T. Akshaya of third year IT. Navina of second year ADS. Second prize is backed by Hari Sanjay of second year CSC. First prize for handles backed by Vishnu Priyadarshini and Francis
second year CSC. Prize winners for Rangoli competition. Third prize is backed by J. Keertana and K. Sri Darshani of second year ADS. Third prize, M. Marishwari and J. Ritika of third year ECE. Second prize, M.S. Gopika and S. Divya Lakshmi of second year AD. Second prize for Rangoli competition, K.V. Shanmughi and M. Shruti of third year biotechnology. First prize, Shanmughi and Shruti. Prize winners for art from waves competition. Third prize is backed by M. Madhumita, T. Charupriya. Second prize is backed by M. Karishma, S. Nagalakshmi, second year biotechnology. First prize is backed by S. Gopika, V. Geetamani of second year ADS. Prize winners for short film. First prize is backed by, second prize is backed by Gopalan, Darren Vidhu, A.D. Alan Raj, Suresh Balaji, Muthu Ramkumar, Sheshan. First prize for short film, Vijay Sundaranathan, Gokula Vasan, S. Ethan, S. Pavel of third year ADS. Prize winners for solo classical. First prize is backed by Shakti Shivani K. Second prize is backed by T.R. Anusha of third year CSC. Third prize is backed by R. Sajita of second year CSC. Prize winners for folk dance. First prize is backed by R. Sajita, S. Divyashri, J. Shyamla Rose and G. S. Subhashri. Second prize is backed by T.R. Anusha, P. Sharmila, A. Cynthia,
Divya Bharati, Gopinath, Siddhi Suraj, and Sam Sanalias. Second prize for singing competition is backed by Sivashankaran K, P. Satya, Vaishnavi Rishika, Prenita, Siddhi Suraj, and Sam Sanalias. Third prize is backed by Sharad, Saran, Pranesh, Raja, Ranjit, Sudarshan, Daniel Visham, and Arvind. Prize winners for Western dance. First prize is backed by Jay Akash, Akash Arvind, J.D. Gopalan, N.R. Vinod Khanna, S. Rupesh, and R. Venkatesh. Second prize for Group Western, Jayaprinsi S, Duruvarshini K, and Harini. Third prize for singing is backed by S. Subiksha, P. Bhargavi, Priyadarshini U, S. Janani, and Aishwarya Prakashi. Prize winners for skit competition.
Head of the Department of Biotechnology. Thank you. Next, I call upon Dr. Suresh Babu, Dean Academics and also the Head of the Department of Electronics and Communication Engineering to receive the certification of our students. Give them a big round of applause. Thank you. Next, I invite Dr. Ramya, Head of the Department in charge of Computer Science and Engineering Department. Thank you. Next, finally, of mechanical engineering. Please encourage them. Thank you. Blossom that springs from soul.